மதுவை விடையும் நம்மள கிறங்கடிக்கிற, மயக்கிற, நம்மள தோக்கடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? புகழ்ச்சிக்கு மயங்குற அந்த சுபாவத்தை நம்ம கல்டிவேட் பண்றோம்ல, அதுதான். புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புகழ்ச்சி பவர்ஃபுல் மனுஷனுடைய தாட்டையும் பிலீஃபையுமே கூட மழுங்கடிச்சிருது. தான் அழகில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு ஒரு பொய் சொன்னாலோ, அறிவு தனக்கு குறைவா இருக்குன்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க நல்ல அறிவாளி அப்படின்னு சொன்னாலோ, பாடக்கூடிய பெரிய ஆற்றல் இல்லாதவங்க கிட்ட நல்லா பாடுறீங்களே அப்படின்னு சொன்னாலோ, கருமி அப்படின்னு தனக்கே தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட நீங்க கொடை வள்ளலுங்க அப்படின்னு சொன்னாலோ, தன்னை பற்றிய பொய்ய கூட, அந்த பாராட்ட, அந்த புகழ்ச்சிய கூட உண்மைன்னு நம்ப மனிதர்கள் தயாரா இருக்காங்க. சோ வாழ்க்கையில நாம வெற்றி இலக்க அடையறதுக்கு இதை விட பெரிய தடை என்னங்க இருக்க முடியும்? தெளிவில்லாத ஒரு செல்ஃப் இமேஜ், செல்ஃப் அவேர்னஸ் தான் நம்ம வாழ்க்கையோட இலக்க நம்ம அடைய விடாமலேயே பண்ணிடும். சோ இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மதுவை, மயக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அதுல இருந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஓடுங்க, நீங்க உங்க இலக்க அடையணும்னா.